Масштабы киберугроз сегодня таковы, что нейтрализовать их можно только вместе, объединив усилия всего международного сообщества. சலாமுன் அலைக்கும். காபா விசஸ் பிளாக் கியூப் மொபைல் எச்சரிக்கை. இந்த காணொலி மிகவும் முக்கியமான காணொலி. இறுதி வரை பாருங்கள். இந்த காணொலிக்குள் செல்லும் முன் இந்த 2 வீடியோ கிளிப்களை பாருங்கள். A new warning for iPhone users. Apple is encouraging customers to update their phones with the latest operating system. It comes in light of some new cybersecurity research that suggests hackers from Russia and China have been taking over phones running older versions of the iOS. இந்த 2 வீடியோ கிளிப்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பகுதி மக்கள் சைனா, ரஷ்யா தான் இதனை செய்கிறது என்று நினைப்பீர்கள். மற்றொரு பகுதி மக்கள் இஸ்ரேல் தான் இதனை செய்கிறது என்று நினைப்பீர்கள். உண்மையில் இந்த 2 நாடுகளும் செய்யவில்லை. இதன் பின்னால் மிக ஆபத்தான ஒரு இலுமினாட்டி இயக்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பெயரை நாங்கள் முன்பே கூறிவிட்டோம். இப்பொழுது ஏன் கூறவில்லை என்றால், இந்தியாவில் அந்த இயக்கம் முக்கிய இடங்களை பிடித்து வருகிறது. இப்பொழுது செய்திக்கு வருவோம். முக்கிய செய்தி என்னவென்றால், இலுமினாட்டி கூட்டம் மக்களுடைய போன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதல் செய்ய இருக்கிறது. நீங்கள் நினைப்பீர்கள், அவர்கள் பணத்தை திருடுவார்கள், தகவல்களை திருடுவார்கள், பிளாக்மெயில் செய்வார்கள், அவ்வளவுதானே என்று. இம்முறை அவர்கள் செய்ய இருக்கும் தாக்குதல் மிகவும் பயங்கரமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். இதனை பற்றி எந்த ஒரு மொபைல் பிராண்ட்களும் மக்களுக்கு கூறாமல் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சாம்சங் பிராண்டானது தங்களுடைய மெசஞ்சர் சர்வீஸ் இயக்கத்தை நிறுத்தியிருக்கிறது. ஐபோன் தன்னுடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இதில் மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், சாம்சங் போன் பிராண்டை தன்னுடன் இஸ்ரேல் சேர்த்து கொண்டது. இதனை பற்றி பலரும் எச்சரித்து வருகிறார்கள். இந்த எச்சரிக்கையானது இஸ்ரேல் நாட்டின் நடவடிக்கைகளை யாரெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார்களோ, வெளிப்படுத்துகிறார்களோ, எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மொபைல் போன் பயன்படுத்தும் பொழுது கவனத்துடன் பயன்படுத்துங்கள். மொபைல் போன் மட்டுமல்ல, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் கார் போன்றவற்றை உபயோகிப்பவர்களும் இதில் அடங்குவர். இவற்றில் மொபைல் சம்பந்தமான தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஆனால் இந்த வகையான தாக்குதல் யூதர்களையும் சீனர்களையும் பாதிக்காதா என்று கேட்டால் பாதிக்காது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கென்று தனி பிராண்டட் போன் வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு, அதாவது இந்த நாடுகளுக்கு தெரியும் எந்த அமைப்புகள் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று. சில நாடுகளுக்கு தெரியும், ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. காரணம், அந்த கூட்டத்திடம் இந்த அரசியல்வாதிகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்தான கூட்டங்களில் ஒன்று பிளாக் கியூப் கல்ட். இதனை பற்றி ஆராய்ச்சி செய்தால் இவர்கள் மாந்திரிக கூட்டம் என்று வரும். ஆனால் அனைத்து முன்னணி தொழில்நுட்ப கம்பெனிகளும் அரசியல்வாதிகளும் இந்த மாந்திரிக கூட்டத்துடன் தொடர்பில் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லும் இந்த குரூப் மிகவும் பழமையானது. சிலுவை வீரர்களுக்கு பின்னால் இவர்கள்தான் இருந்தார்கள், இருந்தும் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் இயக்கம் இன்றளவிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களின் நோக்கம் இஸ்லாமியர்களை அழித்துவிட்டு காபாவை கைப்பற்றுவது. இவர்களுக்கு காபாவுடைய தொழில்நுட்பம் வேண்டும், காபாவுடைய பிரபஞ்ச ஆற்றல் வேண்டும். அதனால் இந்த கூட்டம் காபாவுடைய உண்மையான வரலாற்றை தெரியாமல் இஸ்லாமியர்களுக்கு மறைத்து வருகிறது. இஸ்லாமியர்களை அறிவியல் இல்லாத ஆன்மீக வழியில் நடத்தி கொண்டிருக்கிறது.
இறைவன் இஸ்லாமியர்களுக்கு தந்த விசேஷ ஆற்றலை பயன்படுத்த விடாமல் தடுத்து வருகிறது. ஆனால் அவர்கள் மட்டும் பிளாக் கியூப் ஆற்றலை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு அமைப்பும் வெவ்வேறு விதமான பிளாக் கியூப்களை பயன்படுத்தி வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் பார்த்து கொள்கிறார்கள். அவ்வாறு இஸ்லாமியர்கள் பயன்படுத்தினால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் மற்றும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக மொபைல் போன்களில் சாத்தான் கூட்டத்தின் பிளாக் கியூப் சிப் பொருத்தப்பட்ட ஜின் டெக்னாலஜி கருவிகள் தரப்படுகிறது. அதனுடைய ஆபத்துகள் என்னவென்று தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் உலக மக்கள். ஆனால் இதனை பற்றி எந்த ஒரு பள்ளிவாசல் பயான்களிலும் பேச மாட்டார்கள். எந்த ஒரு இஸ்லாமிய மதரசாக்களிலும் இதனை பற்றி பாடங்கள் சொல்லித்தர மாட்டார்கள். பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இதனை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள். பள்ளிவாசலுக்கு சென்றோமா, தொழுகையை செய்தோமா, காபாவை வலம் வந்தோமா, ஷாப்பிங் செய்துவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பேரிச்சம்பழம் வாங்கி வந்தோமா என்று இருக்கிறார்கள். காபா கருப்பு நிறம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அது வெண்மை நிறம் என்கிற வரலாறு கூட தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இலுமினாட்டி கூட்டத்திற்கு தெரியும் காபாவுடைய உண்மையான நிறம் வெண்மை என்று. தாங்கள் எடுக்கும் படங்களிலும் உருவாக்கும் பொருட்களிலும் எழுதும் புத்தகங்களிலும் ஒயிட் கியூப் தான் காண்பிக்கிறார்கள். ஆனால் இதனை எல்லாம் கண்டு கொள்ளும் நிலையில் இஸ்லாமியர்கள் இல்லை. முழு அறியாமையில் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தெரிந்து கொள்ளவும் விருப்பப்பட மாட்டார்கள். விருப்பப்பட்டு கேட்டாலும் சொல்லித்தர மாட்டார்கள். அதனால்தான் இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நாங்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து மறைக்கப்பட்ட காபா வரலாறு, கல்லூரிகளில் சொல்லித்தராத பிளாக் கியூப் டெக்னாலஜி போன்றவற்றை இறைவனுடைய அருளால் தெரிந்து கொண்டோம். பெரும்பாலான இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு இதனை பற்றி தெரியாது. சொன்னாலும் பயமுறுத்துகிறார்கள் என்று கூறுவார்கள். அதனால் வரவிருக்கும் இந்த மொபைல் தாக்குதலானது தெரியாமல் நடந்துவிட்டது என்று அவர்களால் கூற முடியாது. காரணம், மறைக்கப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சிகளை எடுக்கவில்லை. யார் மீதாவது பழியை போட்டுவிட்டு அவர்கள் செய்துவிட்டார்கள் என்று கூறிவிடுவார்களே தவிர இதற்கான தீர்வுகளை தேட மாட்டார்கள். தடுப்பதற்கான வழிமுறைகளை தேட மாட்டார்கள். இவ்வளவு அறியாமையில் இருப்பதால் தான் சாத்தான் கூட்டம் இப்பொழுது மொபைல் டெக்னாலஜியை வைத்து மிகப்பெரிய அளவில் மனித இனத்தின் மீது தாக்குவதற்கு தயாராகி இருக்கிறது. அதுவும் பிளாக் கியூப் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் மாந்திரிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுவரை செய்யாத பயங்கரமான தாக்குதல்களை செய்ய இருக்கிறார்கள். இதனை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் கையில் போனை வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள். யார் எதிரி என்று தெரிந்து கொள்ளாமல் இஸ்லாமியர்கள் அடிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பெரிய அளவில் அடிவாங்க இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, உலகில் அறியாமையில் இருக்கும் மனித இனமும் தான். இது பப்ளிக்கான யூடியூப் என்பதால் இதில் நாங்கள் பல செய்திகளை கூறவில்லை. கூறினால் காணொலி சென்சார் ஆகிவிடும். அதனால் மக்களாகிய நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விஜய் சம்பந்தமான செய்திகளை பார்ப்பதை விட்டுவிட்டு மற்ற முக்கிய செய்திகளில் கவனம் செலுத்துங்கள். என்னென்ன வகையான தாக்குதல் செய்ய போகிறார்கள் என்பதையும் அவற்றிடமிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பதையும் விளக்குவதற்கு பல காணொளிகள் வேண்டும். இப்போதுதான் மெம்பர்ஷிப்பில் மொபைல் வார்ஃபேர் என்கிற காணொளியின் முதல் பாகத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மற்ற பாகங்களையும் நாங்கள் விரைவில் பதிவேற்றம் செய்வோம். மெம்பர்ஷிப்பில் இணைந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஸலாமு அலைக்கும். வாழ்க பாதுகாப்புடன்.